இன்று இளைஞர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மோசமான பண்பாக இருக்குது. உலமாக்களை, ஆலிம்களை அவர்கள் கண்ணியப்படுத்துவதில்லை. உலமாக்களையும் ஆலிம்களையும் திட்டுவது, ஏசுவது, புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, அவரொரு உலகத்தாசை பிடித்தவர் என்று சொல்வது, அவங்களாம் காசுக்கு விலை போயிட்டாங்க என்று பேசுவது மிகப்பெரிய ஒரு குற்றம் இது. முன் சென்ற சலஃபுகள் சஹாபாக்கள் பாருங்கள், ஒரு முறை ஸெய்த் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய வாகனத்தில் அமர்ந்து பயணிச்சிட்டு இருக்கார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் அந்த ஒட்டகத்தோட கடிவாளத்துடைய கயிற்றை கையில் பிடித்து கொண்டார். அப்போது அவர் சொல்கிறார், ஸெய்த் இப்னு சாபித், இறை தூதரின் தம்பியை இப்படி செய்யாதீங்க என்று அவர் சொல்கிறார். அப்போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க பாருங்கள், எங்களுடைய அறிஞர்களுக்கு எங்களால் இயன்றவரை கண்ணியத்தையும் மரியாதையையும் அளிக்க வேண்டும் என்ற ஆணை எங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் என்ன செய்கிறார் என்றால், உங்களுடைய கையை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கையில் முத்தமிடுகிறார். முத்தமிட்டு விட்டு ஸெய்த் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இறை தூதரின் இல்லத்தை சார்ந்தவர்களோடு இப்படி தான் நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு ஆணையிடப்பட்டுள்ளது என்றார். பாருங்கள், அல் இசாபால பதிவு செய்யப்பட்ட சம்பவம். அந்த உம்மத் வெற்றியை கண்டது. அவர்கள் தங்களுடைய ஆலிம்களை கண்ணியப்படுத்தினார்கள், மரியாதை கெடுத்தினார்கள். இந்த அளவுக்கு பண்ணலனா கூட அட்லீஸ்ட் உலமாக்களை பற்றி அவசரப்பட்டு பேசாதீர்கள். அவர்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க. அவர்கள் விஷயத்தில் நீங்கள் பொறுமை காணுங்கள். என்ன காரணம் என்று தேடுங்கள். அவர்களை கண்ணியப்படுத்துவது, மரியாதை செலுத்தணும்னு அல்லாஹ் உங்களுக்கு பல நன்மையுடைய வாசல்களை திறப்பான், நிறைய கூலிகளை கொடுப்பான். ஏன்னால் நம்மளை போன்ற சாதாரண மனிதர் அல்ல உலமாக்கள். மார்க்கத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள், பல வருடங்கள் சென்று படித்தவர்கள், பல தூரம் பிரயாணம் செய்து படித்தவர்கள். நாம் எல்லாம் அப்படி இல்லை. அவர்கள் அப்படியெல்லாம் கஷ்டப்படும் போது நாம் வீட்டில் சுகமாக உட்கார்ந்து கொண்டு கல்வியை படித்து கொண்டும், பல மணி நேரம் செல்ஃபோன்களில் கழித்து கொண்டும், ஊர் சுற்றி கொண்டும் இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையை கழித்திருக்கும். அதனால் அவர்களுடைய தியாகம் அது நம் மனதில் வர வேண்டும். அவர்களுடைய தரம் அதை நாம் அனுதினமும் உள்ளத்தில் வைக்க வேண்டும். அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கண்ணியத்தையும் மரியாதையும் அவர்களுக்கு செலுத்த வேண்டும். அவர்களுக்கு எல்லா வழியிலும் நாம் உதவ வேண்டும். அவர்களுக்கு உதவுவது விசாலமாக எல்லாரிடமும் போய் சேரக்கூடியதுக்கு உதவுவதாகும்.